கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பட்டி அருகே வெள்ளத்தில் அடித்துச் சென்ற சாலை ஓர தடுப்புச் சுவரை மீண்டும் கட்டித்தர கோரிக்கை எழுந்துள்ளது. ஊத்தங்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மூங்கில்கிரி பஞ்சாயத்து பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் கிளையாற்றில் பெஞ்சல் புயலால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் அனுமன் தீர்த்தம் முதல் புதூர் புறங்கனை வரை இருந்த தடுப்பு சுவர் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் கடும் சிரமத்தை சந்திக்கும் வாகன ஓட்டிகள் உடனடியாக தடுப்பு சுவரை கட்ட வேண்டும் என ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட நாயக்கனூர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே தேங்கி நிற்கும் கழிவு நீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீர்த்தேக்க தொட்டி அருகே கழிவுநீர் கால்வாய் அமைத்து அதன் பணி முழுமையடையாமல் போனதால் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் அனைத்தும் தேங்கியுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கொசு தொல்லையும் அதிகரித்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் பலனில்லாத நிலையில் ஸ்டாலின் அரசு ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பேருந்து நிலைய பணிகளால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். சின்னாளப்பட்டியில் கடந்த 2023ஆம் ஆண்டு 2,43,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்படும் பணி தொடங்கப்பட்டது. 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் எப்போதுதான் பயன்பாட்டுக்கு வரும் என கேள்வி எழுப்பியுள்ளனர். விடியா ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரின் தொகுதிக்குட்பட்ட பகுதியிலேயே இந்த நிலையா என வேதனையும் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குடிபோதையில் பள்ளி வாகனத்தை இயக்கி இளைஞர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கொண்டமங்கலம் பகுதியில் இருந்து மாணவர்களை ஏற்றிக் கொண்டு வந்த வேன் திருவடிசூலம் பகுதியில் முன்னால் சென்ற இளைஞர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இதை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் வேனை மடக்கி பிடித்தபோது ஓட்டுநர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்தவர்கள் தர்ம அடி கொடுத்தனர். விபத்தில் இளைஞர் சஞ்சய் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விளம்பர மாடல் அரசின் பள்ளி கல்வித்துறை செயலின்மையால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கழிவுநீர் ஓடையில் முகம் சிதைந்த நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் தனியார் மருத்துவமனை முன்புள்ள கழிவுநீர் ஓடையில் 40 வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் கிடந்துள்ளது. முகம், கை உள்ளிட்ட பகுதிகள் சிதைந்திருப்பதால் உயிரிழந்தவரை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இவர் ஓடையில் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் அடிப்படை வசதிகள் இன்றி பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஒகேனக்கல்லில் 8,50,00,000 ரூபாய் மதிப்பில் ஆண் பெண்களுக்கான தனி மசாஜ் அறைகள், கழிவறைகள், உடை மாற்றும் அறை அமைக்கப்பட்டன. மேலும் நடைபாதை, 5 அருவியை ரசிக்க வியூ பாயிண்ட், படகுகள், கூடாரம் ஆகியவற்றுக்கான பணிகள் முழுமையாக முடிக்கப்படாமலேயே 3 மாதத்திற்கு முன்பே முந்திரி கொட்டைத்தனமாக திறந்து வைக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் போதிய வசதிகள் இல்லை என்றும் 5 அருவி நடைபாதை பூட்டப்பட்டுள்ளதாகவும் டிக்கெட் கவுண்டர்கள் திறக்கப்படாமல் கட்டண கொள்ளை நடப்பதாகவும் சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூரில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான கூட்டத்தை புறக்கணித்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாதாந்திர கூட்டத்தில் பங்கேற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினர் பல மாதங்களாக முடிக்கப்பட்ட பணிகளுக்கு நிதி வழங்கப்படாமல் அலைக்கழித்து வருவதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் மீது கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் உள்ளாட்சிகளின் நிர்வாக சீர்கேட்டால் பொதுமக்களின் அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மாநில நெடுஞ்சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருத்தணி சோளிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தின் குறுக்கே பாதுகாப்பிற்காக எச்சரிக்கை குறியீடுகள், தடுப்பு ஸ்டிக்கர்கள் வைக்காமல் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் வாகன ஓட்டிகள் சாலையோர பள்ளத்தில் விழுந்து காயங்களுடன் செல்கின்றனர். மேலும் வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன. எனவே நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு தடுப்புகளை வைக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.